உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். இது அறிவோம் தெளிவோம் வலம் வரும் நேரம். உறவுகளே, இன்று நாம் அறிந்து தெளிய இருக்கின்ற ஊர் திருவள்ளூர். திருவள்ளூர் என்ற பெயருக்கு பின்னால் பல நல்ல காரணங்கள் இருக்கின்றன. முதியவர் ஒருவர், அவர் ஒரு முனிவர். அவர் மிகவும் தாகமாக இருந்திருக்கின்றார். அவருக்கு வீரராகவ பெருமாள் காட்சி கொடுத்திருக்கின்றார். இவருடைய அழைப்பை ஏற்று இறைவன் மனித உருவில் வந்து காட்சியளித்திருக்கின்றார். நான் எங்கே உறங்குவது? எவ்வுள்ளூர். எவ்வுள்ளூர் எவ்வுள்ளு என்றால் நான் எங்கே உறங்குவது? இது என்ன மொழி என்று தெரியவில்லை. தெலுங்காக இருக்கலாம் அல்லவா? எவ்வுள்ளு என்றால் எங்கே உறங்குவது, நான் எங்கே உறங்குவது என்று அந்த மனித உருவில் வந்த இறைவன் கேட்டதாகவும், அதற்கு இந்த முனிவர் இங்கே உறங்குங்கள் என்று இடத்தை கைகாட்டியதாகவும், திரு எவ்வுள்ளூர் என்பதே திருவள்ளூர் என்று மாறியதாக சொல்லப்படுகிறது. திரு எவ்வுள்ளூர், திரு எவ்வுள்ளு ஊர் என்பது திருவள்ளூர் என்று மாறியதாக கூறப்படுகிறது. வீரராகவ பெருமாள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய அருளாலேயே இவ்வூர் திருவள்ளூர் என்று அழைக்கப்படுவதாக ஒரு காரணம் இருக்கிறது. வில்வ மரங்கள் இங்கு மிகுதியாக இருந்ததாகவும், வில்வ ஆரண்யம், ஆரண்யம் என்றால் வடமொழியிலே காடு என்று பொருள், வில்வாரண்யம் என்றும் இந்த ஊரை அழைப்பர். திருக்கோட்டம் என்று அழைத்ததாகவும் ஒரு காலத்தில் திருக்கோட்டூர் என்று அழைத்திருக்கிறார்கள். கல்வெட்டுகளிலே வள்ளூர் என்றுதான் இவ்வூர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சில வரலாற்று ஆய்வாளர்கள் வள்ளுவ பெருந்தகை இங்கு வந்ததாகவும், இங்கு தங்கியிருந்ததாகவும், அவருக்கும் இந்த ஊருக்கும் தொடர்பு இருப்பதாகவும், அவர் பெயரை சுட்டும் வண்ணம் திருவள்ளூர் என்று அழைத்ததாகவும் கூறுகிறார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்வது எவ்வுள்ளு ஊர், எவ்வுள்ளூர் என்று, அது திருவள்ளூர் என்று மாறியதாகத்தான் இன்று வரையில் வழக்கில் இருக்கிறது.